தொழில் நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. புதுசா தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க, புதுசா ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. விருச்சிக ராசிக்கு கண்டிப்பா எந்த ஒரு கிரகத்தாக்கமும் இல்லை. குருவை தவிர, குரு இப்ப வக்கர நிவர்த்தி கவலைப்படாதீங்க. வருமானம் போனது திடீர்னு அள்ளி கொடுத்துருவாரு. உங்க ஜாதக தசாபதியை பாருங்க. இப்ப நிறைய நல்ல விஷயம் இருக்கு. சுக்கிர பகவானே உங்களை பாக்குறாரு. ஏன்னா மனைவியே உங்களுக்கு எதிரியா இருந்துச்சு, கணவனே எதிரியா இருந்துச்சு, நண்பர்களே எதிரியா இருந்தாங்க, கூட்டாளியே எதிரியா இருந்தாங்க. ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கி போட்டீங்க. திடீர் சிந்தனை, திடீர் மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் நீங்க எடுத்து பாருங்களேன். ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்தா இந்த குணம் அதிகமா இருக்குங்கிறாங்க. விஷயத்துல பிறந்தாங்க. மூத்த சகோதர உறவு, பெருங்கொண்ட பணம், வேலை கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், வருமானம், பொருளாதாரம், வெளிநாடு, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை எல்லாமே தள்ளி தள்ளி அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுருக்கும். இது எல்லாமே நான் சொல்றது ஒரு 40 நாளுக்குள்ளதான். இப்போ சுக்கிரபான் நேராக பார்க்குறாரா, எடுத்தோன்னே என்னமா பண்ணுவார் அவரு? ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுப்பாரு. நீங்க பாக்குறீங்கன்னா வேலை பார்க்குறீங்களே, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள்ட்ட ஒரு கெட்ட பேர் அவச்சொல் இருக்கும். ஆனா இப்ப இருக்காது. மேலே அதுக்கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க, வேலை கிடைக்காதனுக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும். என்ன காரணம் தெரியுமா? புதன் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. நீசமான கால இது நிறைய செவ்வாய் வந்து ரேவதியில் நின்னாரு. எப்படி? ரேவதி நிச்சயத்தை தான் நின்னாரு. இந்த புதன் வந்து இந்த சுக்கிர பேச்சு 14ஆம் தேதிக்குள்ள எல்லைங்கன்னா மேஷத்துல தான் உட்காந்து. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசையான பயிற்சி வருஷத்துல 2 வாட்டி இந்த சுக்கிர பகவான கிரக பயிற்சி, ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. நல்லா பாருங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் சுக்கிர பகவான் ஒரு வாடகை வீட்டுல அந்த சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் வர்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சுக்கிர பகவான் பயிற்சி வந்து மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த பயிற்சி இருக்குது. ரொம்ப நாளா கிடையாது. மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த கொஞ்ச காலம் மட்டும் தான் அவர் நிற்பார். ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் வந்தா திடீர் ஜாக்பட் யோகம் அடிக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி? சுக்கிர திசை வந்தா, சுக்கிர புத்தி வந்தா, ஏன் நம்ம ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறோம். ஒரு மனிதனுக்கு மகாலட்சுமி யோகத்தை காட்டுறது சுக்கிர பகவான் வர்றார். அப்படி ஒரு சுக்கிர பகவான் ஆட்சி பலமாக, அது மட்டும் இல்லாம காலச்சக்கரத்தின் 5ஆம் வீட்டு சூரியவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்படி? தலைமை பொறுப்பு கிரகம் உச்சம், ஆசை கலை கிரகம் ஆட்சி பலம். இது எல்லாமே எப்படிப்பட்ட யோகத்தை 12 ராசிக்கு கொடுக்க போகுது. ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. மனைவி, குடும்பம், பொருளாதாரம், வருமானம், திடீர் யோகம், ஆடம்பர சொகுசுகாரு, சொகுசு பங்களா, வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு கிரகமான சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தை உட்கார்ந்துருக்காரு. தலைமை கிரகான சூரிய பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. இது எப்படிப்பட்ட யோகம் 12 ராசி கொடுக்க போகுது. தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. இது கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த யோகம் இருக்கும். உங்க நட்சத்திரத்துக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி விருச்சக ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 8வது ராசி. இவங்க எப்போதுமே சரி பிரம்மாண்டமாக ஒரு யோசிக்கக்கூடிய குணம், பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்குங்கிறாங்க. இந்த ராசியில பிறந்துட்டா திடீர்னு ஒரு விஷயம் முடிவு பண்றது, இப்படி திடீர் முடிவு, திடீர் சிந்தனை, திடீர் மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் நீங்க எடுத்து பாருங்களேன். ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்தா இந்த குணம் அதிகமா இருக்குங்கிறாங்க. விஷயத்துல பிறந்தாரு பயங்கரமா சிந்திப்பாங்க, பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க, நல்ல பிரெயின் மூளை பயங்கரமா வேலை செய்யும். விருச்சகத்தை பொறுத்தவரை வெளிநாடு, வெளியூர், பல பிசினஸ், அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ், மருத்துவம், ஆடிட்டர், கணக்கர், எழுத்தர், இதெல்லாமே இந்த ராசியுடைய குணம் அதிகமா இருக்கும். நல்லா யோசிப்பாங்க, அறிவான ராசிங்கிறாங்க. இந்த ராசியில பிறந்தா திறமை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. பெரிய பெரிய லெவலுக்கு போனா விருச்சக ராசி தொடர்பு இருந்தால் தான் போக முடியும். ஒரு காரியத்தை எப்படின்னா ஷார்ட்டா போய் டக்குன்னு முடிக்கிற விஷயம், ஒரு லாங்கா போக ஒரு விஷயம் ஷார்ட்டா முடிக்கணும்னா அந்த விருச்சக ராசிக்காரர் கண்டிப்பா அது தெளிவான ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்க ராசியில சுக்கிரர் இருக்கிற மாதிரி எடுத்துங்க. ஏன்னா சுக்கிர நேரம் உங்க ராசியை பாக்குறாரு. எப்படி? சுக்கிர பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. இது மே மாசம் 11ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு பாருங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். வேலை செஞ்சே தீரும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தவரை பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பவன் 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது 6ஆம் இடத்தை அவர் விரயம் பண்ணியிருப்பாருன்னு காட்டுது. 6ஆம் இடத்துல என்னென்னங்க இருக்கு? கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வழக்கு இருக்குது,
அடுத்து உங்களுடைய உறவுல என்ன இருக்கு? தாய் மாமா உறவு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய படிப்பு, இப்படி குழந்தைகளுடைய அடிப்படை படிப்பு, இது எல்லாமே 6ஆம் இடத்துல இருக்கு. இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே பாருங்க, நிறைய விஷயம் நான் சொல்றேன். 6ஆம் இடத்துல இவ்வளவு கிரகம் இருக்கு. ஏன்னா இது சம்பந்தப்பட்ட சில ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க. ஒண்ணு வேலை உத்தியோகத்துல தடங்களை சந்திச்சிருப்பீங்க, கடன் இருந்திருக்கும், கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்திருப்பீங்க, நரம்பு, தோல், ஸ்கின்னு, வயிறு, ஏதாச்சும் ஒரு செலவை பார்த்துருப்பீங்க. ஒரு மனக்குழப்பம், மன சஞ்சலங்கள், இது எல்லாமே நீங்க சந்திச்சிருப்பீங்க. வருமான பொருளாதாரம் சரியா இருந்திருக்காது. இப்படி வருமான பொருளாதாரம் சரியா இருந்திருக்காது. ஒரு தடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செஞ்சிருக்கும். பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஒரு ஏமாற்றத்தை பார்த்துருக்கணும். நான் சொல்லிடுறேன், ஏன் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்கன்னா, புதன் நீசமா இருந்தாரு. மூத்த சகோதர உறவு, பெருங்கொண்ட பணம், வேலை கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், வருமானம், பொருளாதாரம், வெளிநாடு, வெளியூர், வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை எல்லாமே தள்ளி தள்ளி அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுருக்கும். இது எல்லாமே நான் சொல்றது ஒரு 40 நாளுக்குள்ளதான். நீ எடுத்து பார்த்துக்குங்க. இது மாதிரி நிகழ்வுகள் இருந்தால் மட்டும் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, எனக்கு காலில் வலி இருக்கு, நரம்பு வலி இருக்கு, தோல் இருக்கு, வலி இருக்கு, ஏதாச்சும் மூத்த சகோதர பிரச்சனை இருக்கு, பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாத்துறேன், பணம் வரல, ஒரு இடத்த விட்டு காசு பார்க்கலாம் முடியல, இது மாதிரி நிறைய ஒரு தடங்களை பார்த்தது யாருன்னா விருச்சக ராசிக்காரர். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கோம். நான் இது ஏன் சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே விருச்சக ராசிக்காரர் தான். அதிக ஜாதகம் கொடுத்தீங்க. தயவு செய்து வரை இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதக தசாபதியை பாருங்க. இப்ப நிறைய நல்ல விஷயம் இருக்கு. சுக்கிர பகவானே உங்களை பாக்குறாரு. ஏன்னா மனைவியே உங்களுக்கு எதிரியா இருந்துச்சு, கணவனே எதிரியா இருந்துச்சு, நண்பர்களே எதிரியா இருந்தாங்க, கூட்டாளியே எதிரியா இருந்தாங்க. ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கி போட்டீங்க. கேட்டுங்க, சொல்லுவாங்க ஆமான்னு. நிறைய ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க. மேலதிகாரி, மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, கடனுடைய ஒற்றுமை, திருமண தடை எல்லாமே இருந்திருக்கும். இப்போ சுக்கிரபான் நேராக பாக்குறாரா, எடுத்தோன்னே என்னமா பண்ணுவார் அவரு? ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுப்பாரு. நீங்க பாக்குறீங்கன்னா வேலை பாக்குறீங்களே, உங்களுக்கு கீழே வேலை பாக்குறவங்கள்ட்ட ஒரு கெட்ட பேர் அவச்சொல்லு இருக்கும். ஆனா இப்ப இருக்காது. மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க, வேலை கிடைக்காதனுக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும். என்ன காரணம் தெரியுமா? புதன் 6ஆம் இடத்துல வந்துட்டாரு. நீசமான காலையில் இது நிறைய செவ்வாய் வந்து ரேவதியில் நின்னாரு. எப்படி? ரேவதி நிச்சயத்துல தான் நின்னாரு. இந்த புதன் வந்து இந்த சுக்கிர பேச்சு 14 இல்லைங்கன்னா மேஷத்துல தான் உட்காந்துருக்கும். நிறைய பேர் சொல்றேன், வேலை கிடைக்காதாலும் வேலை உத்தியோகம், சூப்பரான வேலை, நல்ல ப்ரொமோஷனால தலைமை பொறுப்பு கிரகமான சூரியனோட சேர்ந்து இருப்பதால் பட்டம், பதவியான வேலை, நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எதுவுமே இருக்காது. வேலை உத்தியோகம் நிரந்தரமாக விருச்சக ராசிக்கு கண்டிப்பா ஒரு இடம் மாற்றம், கண்டிப்பா நல்ல அனுகூலமான வேலை கிடைக்க போகுது. நல்ல வேலை இல்ல, திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே தரங்கள் கவலைப்படாதீங்க. மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் கல்யாணம் முடியும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடியே வரணும் வந்துடும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சாதகமாக வரணும். ஏன்னா குரு நேராக, நல்லா பாருங்க, குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். குழந்தைக்கான கிரகமும், இடத்துக்காக கிரகமும், பூமிக்காக கிரகமும், ஒன்றும் இல்லை, ஒரு சொத்து வழக்கு இருக்கும். அந்த வழக்கு இப்போ எடுத்து நடத்தினால் உங்க பக்கம் சாதகமா இருக்கும். ஏன்னா கிரகம் இப்ப இப்படி இருக்கிறதுனால சொல்றேன். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து, ஒரு நல்ல காரியம், குழந்தைகளுக்கு நல்ல காது குத்தோ, ஒரு சுப செலவு, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிருக்கு. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல காரியமா பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும், கவலையப்படாதீங்க. தொழில் நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. புதுசா தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. விருச்சக ராசிக்கு கண்டிப்பா எந்த ஒரு கிரகத்தாக்கமும் இல்லை. குருவை தவிர, குரு இப்ப வக்கர நிவர்த்தி இல்லை, கவலைப்படாதீங்க. வருமானம் போறது திடீர்னு அள்ளி கொடுத்துருவாரு. வெளியாண்டு போறது, வெளியூர்ல போறது, படிக்கக்கூடியதெல்லாம் இங்க வேலை நிரந்தரமா கிடைக்கும். அடுத்தது நிறைய இந்த லாட்டரியை பத்தி கேக்குறீங்களா, எனக்கு லாட்டரி சீட் அடிக்குமா அடிக்காது? கண்டிப்பா அடிக்கும். கலகமா இருக்கு கிரக அமைப்பு. ஏன் லாட்டரி சீட் அடிக்கும்? எதனால அடிக்கும்? எப்படி சொல்ல முடியும்? 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பாப்பாரா யாரு? செவ்வாய். சனி போல சேர்ந்து பார்ப்பாரு 11ஆம் இடத்தை. 5 தான் ஆசைப்பட்ட விஷயம். அடுத்து குருபாருங்க நேரம் 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, 8ஆம் இடத்தை 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனால திடீர் லாட்டரி யோகம், ஜாதத்துல யாருக்கு யோகமா இருக்கோ அந்த கிரகத்தோட அமைப்பு எடுக்கும்போது கண்டிப்பா அடிச்சோம். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதக பதம் பொண்ணு வெற்றி நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, மருத்துவர்கள், ரியல் பிசினஸ் பண்றவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் சொல்றேன், புதன் வந்து நல்ல ஒரு பலமா வந்துட்டார். ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து எழுத்தர், கணக்கர், ஆடிட்டர், இவங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி நல்ல ஒரு எதிர்காலம் இப்ப சூப்பரா இருக்கு. யாரு? விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு. ஏன்னா கிரகம் நல்லா இருக்கு, அதனால நான் உங்களை பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில, இந்த சொல்ல காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். அந்த கிரக அமைப்பு நல்லா சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா மூவ் பண்ணி போங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமாக இருக்கும்.
பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாத்துக்கணும், கெட்டதே வராது. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது முதல்ல சொன்ன விசாகத்துல பிறந்தவங்க எப்படி விசாகத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம். எப்படி குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி சிந்திப்பாங்க. பயங்கரமா கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம், ஒரு லட்சியத்துறைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பதஷ்ட குணம் அதிகமா இருக்கும். ஆனா பழகி பாருங்க, அன்பு அள்ளி கொட்டுவாங்க. ரொம்ப நல்ல கேரக்டருங்க. எனக்கு விசாரணை ரொம்ப பிடிக்கும். இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வரும். உங்களுக்கு எல்லாமே ஒரு சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகன, சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகம், நல்லா செலவு பண்ணக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு. வேலை மாற்றம், தொழில் மாற்றம் நிறைய பேர் பண்ணிக்க நல்ல ஒரு அனுபவமா இருக்கும். யாரு விசாகத்துல பிறந்த சொல்றேன். நல்ல ஒரு யோகமான ஒரு காலமாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி சாதகமா இருக்கு. ஜாதக திசாபதியை பார்த்துக்கிட்டு சூப்பரா இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விசாகத்துல பிறந்தவங்க மட்டும்தான். அடுத்து அனுச நட்சத்திரம். உழைக்கக்கூடிய திறமைகள், கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள், நல்ல உழைப்பாளிகள் எல்லாமே யாருன்னா இந்த அனுசத்துல பிறந்தவங்க. இப்ப நல்ல ஒரு மாற்றம் வருது. அனுசத்துல பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்றேன், நல்ல டைம், நல்ல ஒரு பக்காவா சூப்பரா வேலை செய்யுது. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் ஆகுறது எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் அனுசத்துல பிறந்தவங்க சொல்றேன். டைமிங் பக்கா வேலை செய்யும். செவ்வாயும் சனி சேர்றாங்க. உங்க ராசி அதிபதி சேர்றாங்க. இப்போ நல்ல காரியம், நல்ல விஷயம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் வந்துச்சா வரலையா, இல்ல வீடு கட்டினீங்களா, இடம் வாங்கல, வண்டி ஒரு கேஸ் பிரச்சனை ஜெயிச்சிங்களா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா சாதகமா இந்த அனுசத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு. செவ்வாய் சனி சேர்க்கையினால சொல்றேன். ஒரு ராசி அதிபதி சேர்றதுனால நல்ல ஒரு விஷயம் அனுசத்துல பிறந்தவங்க எல்லாருமே நல்ல ஒரு மாற்றமாக, நல்ல ஒரு காரியமாக, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக முறை, நிறைய விஷயத்த நீங்க மாத்திக்கலாம். அதுக்கான நேரம் இப்போ பிளான்ல இருப்பீங்க. கண்டிப்பா வேலை மூவ் பண்ணி போங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அடுத்து கேட்டை நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கேட்டை நட்சத்திரம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டது. இதுல இந்த 3 நட்சத்திரத்துல இவங்க படாத பாடு. வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, கடன் இருக்கு, பகை இருக்கு, வருமானம் இல்லை, பொருளாதாரம் எல்லாமே சிரமத்துக்கு போய், மருத்துவ செலவு, வரை செலவு, ஒரு குழப்பத்துக்கு போய், தடுமாற்றத்துக்கு போனது இவங்க தான். 2 மாசம் நிம்மதியே இல்லப்பா. எத்தனை பேர் கேட்டை நட்சத்திரம் அவங்களாம் கேட்டு பாருங்க. மருத்துவ செலவு, வரை செலவு, குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்து இருப்பாங்க. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்ப்பாங்க. ஆனா இப்ப நிம்மதி கிடைக்கும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, உத்தியோகம், வேலை, உத்தியோகம், வருமானம், எனக்கு வெளிநாடு, வெளியூர், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நிறைய ஒரு துறையில சாதிக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்கு. பாத்துங்க, இதை விட்டுற வேணாம். கேட்ட அனைவருக்கும் சொல்றேன், நல்ல யோகம், சூப்பரான டைம், சூப்பரான ஒரு கிரகமைப்பு பக்காவா இருக்கு. கண்டிப்பா மூவ் பண்ணி போங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அவருடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.